சமீபமாக நாம் பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம், நம்மளுடைய அண்டை நாடான பங்களாதேஷில் நடக்கும் ஒரு பெரிய கலவரம், இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகள். இதை பற்றி தான் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு தெளிவு வரணுன்றதுக்காகத்தான் இந்த காணொளி. இப்போ பங்களாதேஷில் என்ன இஷ்யூ நடந்துகிட்ருக்குதுன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே 25%, அதாவது 1971 அவங்க விடுதலை ஆகும்போது அந்த விடுதலையை வாங்கி கொடுத்ததே இந்தியா தான். யார்கிட்ட இருந்தனா பாகிஸ்தான் கிட்ட இருந்து. அப்போ 25% இந்துக்கள் இருந்தவங்க இன்னைக்கு வந்து 8 to 10% இருப்பாங்க, அவ்வளோதான் இருக்காங்க. தொடர்ச்சியாகவே எதிர்ப்புகளையும் வன்முறைகளையும் நிறைய பிரச்சனைகளையும் இந்து மக்கள் அங்கே சந்திச்சுக்கிட்டே வரதுனால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் குடிபெயர்ந்துட்டாங்க, இந்தியாவுக்கும் நிறைய பேர் வந்துட்டாங்க. இதுதான் வந்து அங்கே நடந்துட்டுருக்கிற ஒரு பிரச்சனை. இப்போ அங்கே வந்து கலிதா ஜியா, ஷேக் ஹசீனா இந்த 2 பேரும் தான் வந்து பெருந்தலைகளாக இருந்தாங்க. அவாமி லீக் கட்சி வந்து அங்கே ஆட்சி செஞ்சிட்ருந்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் வரலை. அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயக முறைப்படி தான் அவங்க ஷேக் ஹசீனா வந்து அங்கே ஆட்சியை பிடிக்கிறாங்க. அவாமி லீக் கட்சி வந்து அங்கே ஆட்சியில் இருக்கும்போது அவர் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று தீவிரவாத இஸ்லாமியர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற முகமது யூனுஸ்ன்றவர், அவர் வந்து நோபல் பிரைஸ்லாம் வாங்கியிருக்காரு. ஆனால் அமெரிக்காவின் கைக்கூலியாகவும் பாகிஸ்தான் சொல்கிறதெல்லாம் கேட்குற ஒரு பொம்மையாக தான் இருந்திருக்கிறார் அவர் தலைமையில் நிறைய பேர் சேர்ந்து வந்து ஷேக் ஹசீனாவை வந்து எதிர்க்கிறாங்க. ஷேக் ஹசீனா வந்து இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு, மைனாரிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இந்த பிரச்சனை வந்த உடனே ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்தியாவுக்கு ஓடி வந்துடுறாங்க. அங்கே கலவரம் வெடிக்கிறது, இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. குறிப்பாக அவாமி லீக் பார்ட்டியை சேர்ந்தவர்களுக்கு மேலேயும் வந்து கட்டவிழ்த்தப்படுகிறது, அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கூட. இங்கே வந்து இதுதான் முதல் முறையாக இந்த மாதிரி வன்முறை இல்லை. 2001, 2013, 2014, 2021 துர்கா பூஜை வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், வன்முறை வெடிக்கும், இந்துக்கள் மேல் தாக்குதல்கள் நடக்கும். இது தொடர்ச்சியாகவே வந்துட்டு இருக்கு. 2024 வந்த அந்த வன்முறையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேர் பாதிக்கப்பட்டார்கள். அவர்களை வந்து தாக்குதலுக்கான அந்த 2000 பேர் இந்துக்கள் தான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து மத ரீதியான தாக்குதல் கிடையாது, அரசியல் தாக்குதல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா மதம் என்பதும் அரசியலும் வந்து இஸ்லாமிய பொறுத்த வரைக்கும் 2 ஒன்றோடு பின்னி பிணைந்தது தான். இஸ்லாமியர்களுக்கான இது என்னென்னா, இது இஸ்லாமிய ஆட்சி நடக்கணும், இங்கே ஷரியா ஆட்சி நடக்கணும், இந்துக்கள் வந்து இருக்கக்கூடாதுங்கிறது அவங்க ரொம்ப தெளிவாகவே இருக்கிறாங்க இந்த விஷயத்தில். அதில் தான் நாம் ஒருத்தர் இறந்ததை பார்த்தோம், ஒரு ஹிந்து, திப்பு சந்திர தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை, அவர் இஸ்லாமுக்கு எதிராக பேசினாருன்னு சொல்லிட்டு ஒரு பொருளியை கிளப்பி அடித்து தரன்னு எடுத்துகிட்டு போய் கொண்டுட்டு எரிச்சும் கொள்ளுறாங்க. அவருக்கு ஒரு மனைவி, குழந்தையெல்லாம் இருக்குது. அது யாருமே தடுக்க முடியல. காவல்துறையே அவரை வந்து அந்த தீவிரவாத கும்பல்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க. அது அவங்க அல்லாஹு அக்பர் நாங்கள் கத்தும் போதெல்லாம் நமக்கெல்லாம் பதபதைக்குது. ஒரு மனிதனை எப்படி ஒரு கூட்டம் மிருகத்தனமாக இப்படி அடித்து எரிக்க முடியும்? இது அங்கே தான் நடந்தது. இந்துக்களுக்கு எதிராக மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள் ஒரு சின்ன கூட்டம் அங்கே இருக்குது. மற்றவங்கெல்லாம் எல்லாரையுமே வந்து அடிச்சு நொறுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை நடத்தவே விடலை, நிறைய பேரை வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க. ஒரு கிறிஸ்தவர் இறந்தும் போனார். இதெல்லாம் நமக்கு வெளியில் வராது. February 2026 தான் எலெக்ஷன். அந்த எலெக்ஷனுக்கு வந்து இந்தியா வந்து முழுசாக சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னாலும் கூட அங்கே இருக்கும் தீவிரவாத இஸ்லாமியர்களும் வந்து இதை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இந்தியாவுக்கு எதிராக தான் பேசிகிட்டே இருக்கிறாங்க. மக்களையும் இந்தியாவுக்கு எதிராக தூண்டி விட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. இவங்க பங்களாதேஷ் இந்த ஒரு பிரச்சனையான இல்லை, ரோஹிங்கியா பிரச்சனையும் இருக்குது. மியான்மரை விட்டு ஓடி வந்துடுறாங்க 2017. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் அகதிகள் பங்களாதேஷில் தங்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மோசமான சூழ்நிலைகள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க நிறைய அவங்க இந்தியாவுக்குள்ளேயும் ஊடுருவி வர்றாங்க, அது வேறு விஷயம். அவங்க வந்து நிறைய இந்த சட்டத்திற்கு புறமான செயல்களில் அங்கே ஈடுபட்டுருக்கிறாங்க. பங்களாதேஷும் ஒரு வழி பண்ணிகிட்ருக்காங்க. பங்களாதேஷ் அவங்கள விரட்டி விடணும், அவங்கள எப்படியாவது அனுப்பிடணும்னு பார்க்குறாங்க. ஆனால் ஐநா போன்ற அமைப்புகள், உலக நாடுகள் அதை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த ரோஹிங்கியாக்கள் வசிக்கிற இடங்கள்லாம் வந்து மிருகங்கள் கூட வசிக்க முடியாது, அப்படி ஒரு இடத்துல தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அவர்கள் இன்னுமே வந்து தீவிரவாத எண்ணம் கொண்டவர்களாக இருப்பதால் பங்களாதேஷ் வந்து கிட்டத்தட்ட தீவிரவாதிகளின் கூடாரமாகவே மாறி இருக்குன்னு கூட சொல்லலாம். அது நம்ம இந்தியாவை பொறுத்த வரையும் இது எதுவுமே சொல்லலை. ஆனால் இங்கே இருக்கிற இந்து அமைப்புகள் எல்லாருமே கொந்தளிச்சிட்டாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்மளோட பார்டர், பங்களாதேஷ் பார்டர் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம், திரிபுரா, மேகாலயா, அசாம், மிசோரம் இந்த இதை ஒட்டி தான் வந்து பங்களாதேஷோட பார்டரும் இருக்குது. கிட்டத்தட்ட 4096 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த கிலோமீட்டரையும் வந்து இப்போ ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க. இத்தனை நாள் அதெல்லாம் பண்ணாமல் இருந்திருக்காங்க. அது இப்போது பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த இடத்துல ஃபென்சிங் பண்ணி கிட்டத்தட்ட 80% வேலையை முடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அங்கே இருந்து வருபவர்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அங்கே எப்போ பார்த்தாலும் வந்து நீங்கள் மேற்கு வங்கத்திலே பார்க்கலாம், வீட்டுக்குள்ளேயே ஒரு இஸ்லாமியர் வந்து சுரங்க மாதிரி தோண்டி வச்சு அங்கே இருக்கிற பங்களாதேஷ் முஸ்லீம்களை உள்ளே விட்டுட்டு இருந்தாருன்னு கூட நம்ம செய்திகள் பார்த்தோம். அதனால் இன்னும் என்னன்னா அந்த பார்டர் ஏரியாவில் இருக்கிற ஹிந்துக்கள் வந்து பயப்படுறாங்க. அது போக இந்த ஊடுருவுகிற பங்களாதேஷ் முஸ்லீம்களால் பல பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. அதில் தீவிரவாதிகளும் உள்ளே சேர்ந்து வந்துடுறாங்க. இந்த பிரச்சனைகளை எதிர்த்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை வந்து கண்டனம் தெரிவித்து இருக்கிறது. குறிப்பாக ரந்தீர் ஜெய்ஸ்வால்ன்றவர் வெளியுறவுத்துறையை சேர்ந்த ஒரு பேச்சாளர், அவர் வந்து கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். ஜெய்சங்கர் வந்து பேசியிருக்கிறாங்க. 2900 தாக்குதல்கள் இந்துக்களுக்கு எதிராக நடந்திருக்கிறது, இது சரியல்ல என்பதை கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அங்கே வீசாவெல்லாம் வந்து பங்களாதேஷுகளுக்கு வீசா கிடையாது, அதை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற நம்மளுடைய பங்களாதேஷை சேர்ந்த வெளியுறவுத்துறை நிர்வாகிகளை கூப்பிட்டு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பார்டரை ஃபுல்லாகவே சீல் பண்ணி வச்சுருக்கிறாங்க, யாருமே உள்ளே நுழையாதவாறு. இந்துக்கள் வந்து நாங்கள் உள்ளே வரோன்னு சொல்லி கேட்டாலும் கூட பல பிரச்சனைகள் இருக்குது. இந்துக்களின் போர்வையில் யார் வேணாலும் உள்ளே வரலாம். அங்கே சிக்கன் நெக் காரிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோழி கழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கோழி கழுத்துன்றது ஒரு குறுகிய இடம் வந்து பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் வந்து இந்த மாநிலங்களை ஒட்டி இருக்கிறது. அதில் வந்து ட்ரூப் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. நம்மளுடைய ஆர்மி மற்றும் மற்ற இராணுவ தலைவர்கள் எல்லாமே அங்கே போயிட்டு இப்போ உட்காந்துருக்காங்க. அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறாங்க என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு முழுக்க சீல் பண்ணி வச்சுருக்குறாங்க. எந்த விதமான பிரச்சனைகள் வந்து இது எதுக்காக இப்போ பண்ணாங்கன்னா, பங்களாதேஷில் இருக்கிற சில தீவிரவாத இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் திரிபுராவை பிடிப்போம், மிசோரமை பிடிப்போம், 7 மாநிலங்கள் இருக்குது, அவங்கள 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 7 தங்கைகள், அவங்கள நாங்கள் பிடிக்காமல் விட மாட்டோம், அப்புறம் அங்கே பங்களாதேஷ் அகண்ட பங்களாதேஷ் ஆக்குவோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறதுனால, ஆனாலும் அதை நாம் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது என்ற காரணத்தினால அங்கே வந்து இந்தியா முழுக்க வந்து பாதுகாப்பை வந்து மிகவும் பலப்படுத்தி இருக்கிறது. யாரும் உள்ள நுழைய முடியாது, வந்தாங்கன்னா அவ்வளோதான், சாம்பலாகி போக வேண்டியதுதான். ஆனால் பங்களாதேஷம் ஒரு சிறு நாடு இந்தியாவை மிரட்டி கொண்டிருக்கிறது. இந்துக்கள் அங்கே பாதுகாப்பாக வாழ முடியலை. இவ்வளோக்கும் அந்த சுதந்திரமே நாம் போட்ட பிச்சை, இந்தியா போட்ட பிச்சையினால் வந்து அந்த சுதந்திரத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் செய்யும் அநியாயம் என்னன்றதை பார்க்கலாம். இதுவே வந்து ஒரு சின்ன நாடு, இதுவே வந்து பெரிய நாடாக இருந்தால் நல்லா யோசிச்சு பாருங்கள் என்ன நிலைமை ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. இந்துக்கள் வந்து அங்கே வாழக்கூட முடியலை, வாழ்க்கையே அங்கே உயிரோடு இருக்க உத்தரவாதம் இல்லை. பெண்கள் எல்லாம் வந்து பாலியல் அத்துமீறல்களுக்கு ஆளாகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை செய்கிறாங்க. என்ன வேணும்னா அவங்களுக்கு வேண்டியது இஸ்லாமிய சட்டங்கள் தான், வேறு வந்து ஜனநாயகம்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இஸ்லாமிய நாடுகளும் கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்குது. அவங்களுக்கு ஜனநாயக முறையே அவங்களுக்கு வேண்டாம். அவங்களுக்கு மதம் சார்ந்த சட்டங்கள் தான் வேணும். எங்களுக்கு ஷரியத்துல வேணும், எங்கள் அல்லாஹ் மட்டும் தான் கடவுள், மற்றவங்க யார் எது பேசினாலும் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம், அவங்கள கொல்லுவோம், எரிப்போம், இப்படி தான் பேசுகிறாங்க. அப்படி அது அப்போ நான் என்ன ஆகுதுன்னா 80% இஸ்லாமியர்கள், 80 வேணாம், ஒரு 30-40% இஸ்லாமியர்கள் வந்து அதிகமாயிட்டாலே இதுதான் பிரச்சனை. அவர்களால் ஜனநாயக முறைப்படி மதசார்பின்மை இல்லாமல் மதசார்பின்மையோடு ஒரு மனிதநேயத்தோடு வாழ்வது என்பது மிக மிக கடினம். இதை நீங்கள் எல்லாம் சொல்ல, வளைகுடா நாடுகளில் நம்ம போயிருக்கேன், வளைகுடா நாடுகளில் நம்ம சிட்டிசன்லாம் ஆக முடியாது, குடியுரிமை வாங்க முடியாது, போகலாம், அவங்களுக்கு வேலை பார்க்கலாம், வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுத்துட்டு நமக்கு கொஞ்சம் காசை போடுவாங்க, அதை வாங்கிட்டு வரலாமே தவிர அந்த நாடுகள் இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த நாடுகள் நீங்கள் வாயை திறந்து பேசக்கூட முடியாது, உடனே உள்ள தூக்கி வச்சிருவாங்க. மிகவும் கடுமையான சட்டங்கள் உள்ளவை தான் எல்லா இஸ்லாமிய நாடுகளும். எந்த இஸ்லாமிய நாடு, கிட்டத்தட்ட ஒரு 52 இஸ்லாமிய நாடு, எந்த நாடுகளிலும் ஜனநாயகம் என்பதே துளியும் கிடையாது, மதசார்பின்மையும் கிடையாது. சட்டங்கள் மிக கடுமையானவை, இஸ்லாமிய சட்டங்கள் தான் இருக்கிறது, இதுதான் உண்மை. ஆனால் இங்கே இருக்கிற நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இங்கே என்ன பண்ணுறாங்க, இதை பற்றி புரிந்து கொள்ளவே மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு இங்கே எவ்வளோ சுதந்திரம், இந்துக்கள் அதிகமாக இருப்பதால் தான் இந்த சுதந்திரமே அவங்களுக்கு இருக்குது. இதனால தான் வந்து அவங்களால நிம்மதியாக அங்கே வாழ முடியுது. ஆனால் நாம் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டால், ஒரு திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்ற கேட்டால் கூட இவங்க வந்து என்னமோ நம்ம எதுவும் ஒரு பெரிய அநியாயத்தை செஞ்ச மாதிரி இங்கே வந்து நம்மளை பார்க்குறாங்க. இஸ்லாமிய அமைப்புகளும் இஸ்லாமியர்களும் வந்து பார்த்திங்கன்னா காசாவுக்காகவும் பாலஸ்தீனத்துக்காகவும் போராட்டம் நடத்துனாங்க. வந்து நிறைய இடங்களில் வந்து இன்னும்
மூணாவதுல இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பங்களாதேஷில் வந்து இந்துக்கள் தாக்கப்பட்டதுக்காக ஒருத்தர் கூட வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க, ஒருத்தர் கூட வந்து அதை பற்றி கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை? இதில் எப்படி நம்ம தாயா தகப்பனா அவங்க கூட சகோதரத்துவத்தோடு பழக முடியும்? நமக்கு எங்கே பிரச்சனை நடந்தாலும் பிரச்சனை தான், ஆனால் அதை பற்றி கண்டிக்க கூட இவங்க மாட்டேன்னா அப்போ நம்மளுடைய இந்து சகோதரர்களுக்காக இந்துக்களாகிய நாம் இந்திய இந்துக்கள் தான் போராட வேண்டியிருக்கிறது, இந்திய இந்துக்கள் தான் குரல் எழுப்ப வேண்டியது இருக்கிறது. அப்போ இங்கே தெளிவாக என்ன ஆகுது, நீங்கள் இந்தியாவில் இருங்க, பங்களாதேஷில் இருங்க, பாகிஸ்தானில் இருங்க, எங்கே வேணாலும் இருங்க, ஆனால் நீங்கள் இஸ்லாமியர்களாக மட்டும்தான் இருப்பீர்கள், அந்த தேசத்தை சேர்ந்தவர்களாக இருக்க போவது இல்லை என்பது மட்டும் தெரியுதுல. நேபாளில் இந்துக்கள் வந்து இன்றைக்கு போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து நிறைய இந்துக்கள் இருக்காங்க, அதிகமான இந்துக்கள் இருப்பதனால அவங்க இந்துக்களுக்காக போராடுங்க. அப்போ இந்துக்கள் அதிகமாக வாழும் இந்தியாவும் இந்து தேசமாக இருக்க வேண்டும் என்பது தானே நியாயம். இங்கே நாம தானே நமக்கு வந்து செக்யூலரிசம் மத சார்பின்னு சொல்லவே வேண்டாம். எப்படி நம்ம மத சார்பின்மையோடு தான் வாழ போகிறோம், எந்த மதத்தையும் இழிவாக பேச போவதில்லை, எந்த மதத்தின் வழிபாட்டுக்குள்ளேயும் நம்ம தலையிட போவதில்லை. ஆனால் நாம் கேட்பதெல்லாம் ஒன்று தான். இன்றைக்கு பங்களாதேஷில் இந்துக்களுக்கு நடந்த அசிங்கம், அவமானம், கொடூரமான தாக்குதல்கள் நாளைக்கு நமக்கும் நடக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். நம்முடைய இந்து சகோதரர்களுக்கு நாம் துணை நிற்க வேண்டும், அவர்களுக்காக நாம் குரல் எழுப்பியே ஆக வேண்டும், இல்லாட்டி அவங்க வேறு எங்கே போவாங்க. அதனால் அரசு வந்து அதன் தரப்பில் வந்து அதை அரசியலை வந்து சரியாக செய்து கொண்டிருந்தாலும் இந்துக்களாகிய நம் இந்து சகோதரர்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுக்கான குரலை ஆதரவை நாம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.